நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தெருமுனை கூட்டத்திற்கு பெரிய அளவில் தாய்க்குளங்கள் கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதிநிதியாகிய நான் உங்களிடம் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாம் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவங்க, சரிதானே? நம்ம எத்தனை பேர் வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருக்கு? எல்லா வீட்லயும் இருக்கா? எல்லா வீட்லயும் இருக்கா? தாய் இருக்கா? எல்லா வீட்லயும் இருக்காயா? இருக்கு. 2014க்கு முன்பாக நம்ம வீடுகள் எல்லாத்துலயும் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சா? பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. நம்மள மாதிரி ஏழப்பட்டவங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் கிடையாது. எப்படி ஒரு காலத்துல டிவி பணக்காரங்க வீட்டுல தான் இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமையில போயிட்டு வெளியில நின்று ஜன்னல் வழியா ஒளியும் ஒளியும் பார்ப்போம். கரெக்டா? ஒளியும் ஒளியும் பார்ப்போம். அதுல கூட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் டிவி வந்தது. கலர் டிவி பணக்காரங்க வீட்டுல இருந்தது, ஏழை வீட்டுல இல்ல. டிவி அத்தியாவசியம் கிடையாது, ஆனா கேஸ் சிலிண்டர் அத்தியாவசியம். ஏன் கேஸ் சிலிண்டர் அத்தியாவசியம்? இந்த மெட்ராஸ்ல இருந்து வர வழியில பாத்தீங்கன்னா தாம்பரத்துல சானிட்டேரியத்துல பக்கத்துல டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த டிபி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் முன்னாடி போனீங்கன்னா நம்முடைய தாய் குலங்கள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் அந்த டிபி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய பேர் பேஷண்ட் உட்காந்துருப்பாங்க. ஆம்பளைங்க நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, டிபி வருது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஊர்ல பெண்கள் சிகரெட் எல்லாம் குடிக்கிறது இல்லை, அப்படித்தானே? அப்புறம் எப்படி நமக்கு டிபி வருது அப்படின்னா, இந்த புகை அடுப்புல ஊதாங்கோலை வச்சு ஊதி ஊதி அந்த புகை உள்ள போய் அது போய் நம்ம நுரையீரல்ல போய் அடைஞ்சி டிபி டிபி ஹாஸ்பிட்டல்ல பெண்கள் போய் அவ்வளவு பேர் இருப்பாங்க. பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் 2014 வந்த உடனே முதல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவில் இருக்கிற எந்த வீட்டிலும் எந்த தாய்மாரும் எந்த பெண்மணியும் இந்த புகை அடுப்புல இனிமே சமைக்க கூடாது. அந்த புகை உள்ள போய் என்னுடைய தாய்மார்கள் டிவி கஷ்டப்படக்கூடாது. எல்லா வீடுகளுக்கும் கேஸ் சிலிண்டர் கொண்டு வர வேண்டும். எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க எல்லா வீட்லயும் கேஸ் சிலிண்டர் கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்க? சாத்தியமாங்க அது இந்தியாவில்? மண்ணெண்ணெய் அடுப்பு வச்சிருக்கிறாங்க, அந்த மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள். கேஸ் அடுப்பு கொண்டு போய் எல்லா வீட்லயும் சேவ் பண்றீங்களே. கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலும் கேஸ் அடுப்பை சேர்ப்பேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் பகுதியில இங்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் கேஸ் அடுப்பு இருக்கிறது. காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், எல்லா வீடுகளுக்கும் அவங்க வீட்டு வாசல்ல தண்ணி பைப்பு போட்டு இலவசமா குடிநீரை நான் கொடுப்பேன். அதான் பாரு என்ன பேசும்போது சொன்னாங்க. எதுக்காக சொல்றாரு? தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம், அங்கங்க தண்ணி குடத்தை தூக்கிட்டு நம்ம ஊர்கள்ல கூட எவ்வளவு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். அங்க நல்ல தண்ணி கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமான்னு குடத்தை தூக்கிட்டு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், எல்லாருடைய வீட்டு வாசலிலும் பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் இலவசமாக கிடைக்க வேண்டும். அதுக்கு அவர் எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு தெரியுங்களா? கோடி கோடியா கொடுக்குறாரு. 5 வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கோடி கோடியா கொடுத்து என் மக்களுக்கு இலவசமா குடிநீர் பைப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சாமி வரம் கொடுத்துருச்சு, சாமி வரம் கொடுத்துருச்சு. நீங்க தான் திமுக திருட்டு பூசாரி உட்கார வச்சுட்டீங்களே. அவன் என்ன பண்றான்?
வீட்டு வாசலெல்லாம் டேப்பு போட முடியாது, நான் அங்க போடுறேன். இல்லைங்க, வீட்டு வாசல்ல கொண்டு வந்து மோடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அந்த திட்டத்துல பணம் கொடுத்துட்டு நேரம் ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டு அம்மாவை கூப்பிடு, அவங்க வெளியில வந்து எங்க பைப்பு வைக்கணும்னு சொல்றாங்களோ அங்கதான் நீ டேப் வைக்கணும்னு சொல்ற. எங்கேயாவது திமுக காரனுங்க அதை செயல்படுத்துறானுங்களா? நம்ம வீடு இங்க இருக்குது, அங்க டேப்ப போவான். எங்க வீட்டு வாசல்ல தானடா டேப் போடுறதுக்கு மோடி பணம் கொடுத்தாரு, நீ எல்லாம் 10 வீட்டுக்கு அந்தாண்ட வைக்கிறேன்னு கேட்டா 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு கேக்குறான். கேக்குறானா கேட்கலையா? 8,000 ரூபாய் இங்க. இதுல வேற ஒரு டிஸ்கவுண்ட் 2,000 ரூபாய் பண்ணி தராரு. பணம் கேட்கறதே தப்பியான்னு இருக்கிறேன் நானு. கொடுக்கறது யாரு? மோடி. காசு கொடுக்கறது எது? மத்திய அரசு. நீ எதுக்கு எங்க கிட்ட லஞ்சம் வாங்குற? இதே அந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தா நம்மகிட்ட 10 நிமிஷம் லஞ்சம் வாங்கியிருப்பாரு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம, யோசிச்சு பாருங்க. பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களை தமிழக மக்களுக்கு சீரும் சிறப்புமாக இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தா நம்ம கொண்டு சேர்த்திருப்பார். இன்னைக்கு 8,000 ரூபாய் பணம் கொடுத்து நமக்கு இலவசமா கிடைக்க வேண்டிய திட்டத்தை 8,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுல வந்து 5 மாசத்துக்கான 1000 ரூபாய போட்டாரா இவர் அக்கௌண்ட்ல. யாரு? ஸ்டாலின். 5,000 ரூபாய் போட்டாங்க அக்கௌண்ட்ல. சரி, நான் கேக்குறேன் அந்த 5,000 ரூபாய் 5 மாசத்துக்கு வர வேண்டிய 1000 ரூபாய் 5 மாசத்துக்கு ஒரே நேரத்துல போட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு. எத்தனை பேர் அக்கௌண்ட்ல அந்த 5,000 ரூபாய் இன்னும் இருக்குது? அந்த அக்கௌண்ட் எல்லாம் வரவே இல்லை பண்றாங்க. சரி, எத்தனை பேருக்கு தான் வந்துச்சு அந்த 5 மாசத்துக்கான காசு? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அக்கௌண்ட்ல இருக்குதா? என்னாச்சு? பிம்பிலிக்கு பிலாப்பி. அந்த அக்கௌண்ட் எல்லாம் வரவே இல்லை. ஏன் பிம்பிலிக்கு பிலாப்பி? ஏங்கா பிம்பிலிக்கு பிலாப்பி? ஏன்னா வீட்டுக்காரர் எடுத்துட்டு டாஸ்மார்க் 2 நாள் போனாரு. பிம்பிலிக்கு பிலாப்பி. 200 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது 200 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தீங்க, சரியா? இப்ப 2,000 ரூபாய் கட்டுறீங்களா? பிம்பிலிக்கு பிலாப்பி. 4,000 ரூபாய் கட்டுறாங்களா அந்த அக்கா? அடேங்கப்பா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நீங்க எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும்? நீங்க யோசிச்சு பார்க்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், இப்ப எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறோம். அப்ப எவ்வளவு மளிகை ஜாமான் மாசம் மளிகை ஜாமான் வாங்கணும், இப்ப எவ்வளவு மளிகை ஜாமான் வாங்குறோம். இப்ப நம்மளால வீடு கட்ட முடியுமா? சிமெண்ட் விலை என்ன? 2021க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சிமெண்ட் விலை என்ன? இப்ப சிமெண்ட் விலை என்ன? கம்பி விலை என்ன? ஏழைங்களால வீடு கட்ட முடியுமா? இனிமே திமுக சேர்ந்து ஏதாவது எம்எல்ஏ ஆகி கொள்ளையடிச்சா மட்டும்தான் நம்மளால வீடு கட்ட முடியும். சரிதானே? நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களால வீடு கட்ட முடியுமா? இதுல ஒரு 5 மாசத்துக்கு ஆசை போட்டாங்க. உங்க அப்பா மூட்டு காசியா போட்ட? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்குறாருல்ல, அதுவும் 2.5 வருஷம் கொடுக்காம நம்மள ஏமாத்தினாரா? எம்பி எலெக்ஷன் வருதுன்னு உடனே ஓடியாந்து இந்தாங்க 1000 ரூபாய். 2.5 வருஷம் கொடுக்கல. 24,000 ரூபாய் நமக்கு வர வேண்டிய காசு வரல. இப்ப திமுக காரன் உங்ககிட்ட ஓடி கேட்டு வருவான். நீங்க என்ன பண்ணணும்? அந்த 24,000 எடுத்து வை. முதல்ல எடுத்து வை. 1000 ரூபாய் தர மாசம் சொன்ன. 5 வருஷம் நீ ஆட்சியில இருந்த, 2.5 வருஷம் கொடுக்கல. அந்த இப்ப 5 மாசம் கொடுக்குறேன்னு 5 மாசம் தொகை 5,000 ரூபாய் போட்டல. அப்ப 24 மாசம் போடல, 2 வருஷம் போடல. அப்ப 24 மாசம் காசு கொடுக்கணுமா கொடுக்க வேணாவா? 24,000 எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீ ஓட்டை கேள்றான்னு சொல்லணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க வருவாங்க வந்து அந்த பாட்டை இனிமே போட மாட்டாங்க. போட்டீங்கன்னா எல்லாம் எதா அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போற 2021 போட்டாங்க பத்தினா அந்த பாட்டை திருப்பி போட மாட்டாங்க. நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டாலின் தான் வந்தாரு, விடியல தான் தந்தாரு சொல்லணுமா இல்லையா? இப்ப சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது அப்படிங்கிறாங்க.
எங்க பார்த்தாலும் போட்டோ போட்டிருக்கான். தமிழகம் தலை குனிஞ்சிச்சு, தமிழகம் தலை குனிஞ்சிச்சு. ஆமா, நாங்களும் தான் சொல்றோம். 5 வருஷம் நீ ஆட்சியில இருந்த, தமிழகம் தலை குனிஞ்சிச்சு. தமிழகம் போராடும். ஆமா, தமிழகம் போராடும். எதுக்கு எதிராக போராடும்? திமுக எதிராக போராடும். தமிழகம் திமுகவிற்கு எதிராக போராடும். தமிழகம் அந்த போராட்டத்தில் வெல்லும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கு மலரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தமிழகம் நல்லா இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோடி கோடியா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாரு. 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுனால 11 மெடிக்கல் காலேஜும் அழகா வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதே ஸ்டாலின் இருந்திருந்தா என்ன இருக்கும்? 11 மெடிக்கல் காலேஜ்ல 6 மெடிக்கல் காலேஜ் அவங்களே ஆட்டை போட்டு போயிருப்பாங்க. போட்டிருப்பாங்களா? சரி, இப்ப நான் கேக்குறது, 2021க்கு முன்னாடி இவ்வளவு கஞ்சா பரவல் தமிழ்நாட்டில் இருந்ததா? யோசிச்சு பாருங்க. நீங்க சரி, எனக்கு எப்பா எலெக்ஷன் பண்ணி வரான், திமுக காரன் வரான், எக்கா ஓட்டு போட்டுக்கான்றான், ஒரு 500 ரூபாய் ஏதோ கொடுக்குறான், காசு ஓட்டு காசு கொடுக்குறான், சரி நான் போட்டேன்னு நினைச்சு நீங்க பண்றீங்கன்னு வைங்க. ஒரு வாட்சி ஒரு இதுக்கு வச்சுப்போம். கஞ்சா, இவ்வளவு கஞ்சா நம்ம ஊர்ல 2021க்கு முன்னாடி இருந்துச்சா? நம்ம வீட்டு பசங்க எல்லாம் இவ்வளவு பேர் கஞ்சா குடிக்கீங்களா இருந்தாங்களா? இப்ப எத்தனை பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க? முன்னாடியாவது குடிக்க அடிமையா இருந்தான். குடிக்க அடிமையா இருந்தா கூட எங்கேயாவது கோயில போய் கயிறு கீறு கட்டி மருந்து இருந்து கொடுத்து திருப்பி கொண்டு வரலாம். கஞ்சாவுக்கு அடிமையான திரும்பி குடிக்க முடியுமா? கஞ்சா அடிச்சு போட்டு பெத்த அப்பாவை கொள்றானா? இன்னொரு ஊர்ல கஞ்சா அடிச்சு ஒரு அப்பாவை ஒரு பையன் டார்ச்சர் பண்றான். அந்த அப்பா என்ன பண்றாரு? அந்த பையனை கொளுத்தி விட்டாரு. இப்படிப்பட்ட பையனே எனக்கு வேணாம். நீங்கள் இன்னொரு முறை உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாருன்னா கஞ்சா ஒழிச்சிருவாரு. ஸ்டாலின் ஒழிப்பாரா? ஒழிக்க மாட்டாரு. ஏன்னா விக்கிறதே யாரு? திமுகவினுடைய அயலக அணி செயலாளர் சாஃபர் சாதிக்கு தான் தமிழகம் முழுவதும் ட்ரக் வித்தது. ஏன் இந்த போலீஸுக்கு நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாதா? பாஜக காரங்க நாங்க சொல்றோம், டே அந்த முக்குல தான் விக்குது கஞ்சா சொல்றோம், ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சொல்றோம் இங்க விக்குதுங்க அங்க விக்குதுங்க சார், போய் பிடிங்க சார், பிடிக்க மாட்டாங்க. கஞ்சா விக்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணா காவல்துறை வராதுங்க. காவல்துறை வரணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? போன் பண்ணி சார் இந்த பக்கம் பிஜேபி கொடியாட்டுறாங்கன்னு சொல்லி பாருங்க, உடனே கிளம்பி வந்துருவாங்க. வா 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 வான்னு தூக்கிட்டு வந்துருவாங்க. கஞ்சா பரவல் இங்க நடக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவன கஞ்சா விக்கிறவன் வந்து வெட்டி கொள்றான். அப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு போட்டு கொடுத்தது யாரு? போலீஸ். போலீஸ் மந்திரி யாரு? ஸ்டாலின். அப்ப கஞ்சா விக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க போய் ஒருவேளை உதயசூரியனுக்கு ஓட்டு இப்படி போடுறீங்கன்னு வைங்க, அப்படி அந்த விரல் அப்படி போகுது இல்ல, அது ஓட்டு கிடையாது. உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு நீ வைக்கிற கொல்லி. நல்லா கட்டை எடுத்து துணியை சுத்தி நல்லா பெட்ரோலை ஊத்தி நல்லா தக 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 தகன்னு எரிய விட்டு அதை கொண்டு போய் நல்லா வீட்டுல வயசு பசங்க இருப்பாங்கல்ல, இளைஞர்கள் இளம் பெண்கள், அவங்க தலையில வச்சிருங்க. அதுக்கு பதிலா என்ன தலையில வைக்க போறியா? ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தலையில கொல்லி வைக்கிறதும் ஒண்ணு. ஏன் திருத்தணியில ஏதோ ஒருத்தன் மகாராஷ்டிராவில இருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், இங்க போனா நம்மளை புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில இருந்து வந்திருக்கான். அந்த பையனுங்க போன்ல ரீல்ஸ் போடுறதுக்காக 4 பசங்க கஞ்சா அடிச்சுட்டு அவன் மண்டைய வெட்டி ஒண்ணும் பார்க்க முடியல. எவனோ ஒருத்தன் பணத்துக்கு கஞ்சா விற்கிறதுக்கு, எவனோ ஒருத்தன் அதை அரசு நடத்த தெரியாம அதை அலோவ் பண்றதுக்கு, நாம சம்பந்தமே இல்லாம ரோட்ல உட்கார்ந்து இருக்கும் போது எவனோ ஒருத்தன் கஞ்சா எடுத்து நம்மளை வெட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? இது ஏதோ எங்கேயோ திருத்தணியில நடந்துச்சு, நம்ம ஊர்ல நெல்லிக்குப்பத்துல நடக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க.
இங்க இப்ப இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒசூர்ல திமுகவுடைய பொறுப்புல இருக்கிற ஒன்றிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தருடைய பையன் சீனிவாசன் திமுக இருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. அவங்க பையன் ஆதித்யான்ற பையன் ஃபார்ச்சுனர் கார் எடுத்துட்டு வரான். ஒரு சின்ன சந்து, அங்க ஒரு 2 வீலர் நிக்குது. இத்தனைக்கும் யாரு அவங்க வீட்டு வாசல்ல அவங்க 2 வீலர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. காரு போக முடியல, கான் அடிக்கிறான். இத்தனைக்கு யாரோ கிடையாது, லேபர் இன்ஸ்பெக்டர் அவரு. வெளில வந்து தம்பி கொஞ்சம் இருப்பா, வண்டி எடுத்துறேன்ப்பா, நான் வயசான ஆளு, என்னால இந்த 2 வீலர் எடுக்க முடியாது, என் பொண்ணையும் என் பையனையும் மருமகனையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வராங்க. யாரு அந்த ஆளு, அவங்க மருமகன், அவங்க பையன், மருமக 3 பேரும் அந்த 2 வீலரை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவன் திமுக காரன் பையன் இல்ல, பொறுக்க முடியல, நடிச்சிட்டு இருக்கிறேன், என்ன 2 வீலர் இவ்வளவு லேட்டா எடுக்கிறேன்னு சொல்லி காரை விட்டு ஏற்றி இருந்தாலும் கொண்டு விட்டாங்க. நேத்து நடந்ததுங்க, இன்னைக்கு பேப்பர், நேத்து பேப்பர்ல வந்துருப்பாரு. இது இப்ப நடந்ததா? 1 வாரத்துக்கு முன்னாடி அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மயான கொள்ளையில திமுகவினுடைய ஒன்றிய செயலாளருடைய பையன், அவன் பேர் ஆகாஷ், அவனை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு வரானுங்க ஒரு 20 பசங்க. எல்லார் கையிலையும் கத்தி. மயான கொள்ளை ஊர்வலத்துல கண்ணில் பட்டவன்லாம் வெட்டுறான். திமுக பையன் வந்துட்டு இருக்கேன், என்ன எதிரில வேற திருவிழாவுக்கு வந்தது ஒரு குத்தமாடா, எல்லாரும் வெட்டுப்படாங்க, எல்லாம் கஞ்சா போத. இவ்வளவு கொடுமை நடந்து காவல்துறை என்ன தெரியுமா பண்ணுச்சு? திமுக பையன் தானே நீங்க, யார் சார் இப்படி பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணல, அனுப்பி விட்டுருச்சு. இப்ப நாளைக்கு இது நம்ம நெல்லிக்குப்பம் மார்க்கெட்ல நடக்குமா நடக்காதா? நாம சிவனேன்னு மார்க்கெட்டுக்கு போவோம், எவனோ ஒருத்தன் கஞ்சா வித்துட்டு எவனோ ஒரு திமுக பையன் என்ன பண்ணுவான், அருவாளை தூக்கிட்டு வருவான், வந்து நம்ம மண்டையில ஒரு போடுவான், ரீல்ஸ் போடுவான். நம்ம குடும்பம் என்னங்க ஆகும்? நம்ம குடும்பம் என்னங்க ஆகும்? இது ஏதோ ஒரு நாள் ஒரு இடத்துல நடக்குதுன்னா பரவாயில்ல, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழகத்துல எங்க பார்த்தாலும் கஞ்சா போதையில் இளைஞர்கள் கத்தியை தூக்கிட்டு வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக மண்டையை வெட்டுறான். நம்ம சிவனேன்னு போய் டீ குடிச்சிட்டு இருப்போம், அந்த டிஃபன் கடையில 4 இட்லி வாங்கிட்டு இருப்போம், எவனோ ஒருத்தன் வருவான் கஞ்சா போதையில வந்து நம்மளை வெட்டுவான். நம்ம என்ன ஆகுது? இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் ஒரு இளைஞன் கஞ்சா போதையில 75 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்க. 75 வயசு பாட்டிய கஞ்சா போதை கண்ணு முன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் தமிழகத்தில் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா? நீ யோசிச்சு பாரு. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்க. இது எல்லாத்துக்கும் மேல கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் வந்து சன் டிவில பேசுவார், நம்பர் 1 ஸ்டேட், நம்பர் 1 மாநிலம் சொல்றாரா இல்லையா, சட்டம் ஒழுங்கில் நம்பர் 1, பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் 1. இவ்வளவு நடக்குது, அவருக்கு தெரியல. நடக்கிறதே தெரியாம ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவங்க பையன் படமா எடுத்து தள்ளுறாரு, இவர் அந்த ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. எவன் எங்க செத்தா என்னன்னு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து பதில் சொல்வார் அந்த மனுஷன். இல்லைங்க இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு, நான் உடனே என்னன்னு பாக்குறேன் சொல்லுவாரா? ஏன்னா சாதாரண ஒரு விவசாயி இப்ப இன்னைக்கு வயல்ல இறக்கி விட்டா கூட போய் நாத்து நடுவார். ஸ்டாலினால் நட முடியுமா? குனிஞ்சு நட்டாருன்னா தலையில இருந்து கீழே ஊந்துரும். எவ்வளவு முக்கியமான மேட்டர் சொல்ற, ரெட் கார்பெட் தலையில இருந்து கீழே ஊந்துரும். அந்த அக்கா கரெக்டா புரிஞ்சு என்ன ஊந்துரும் செய்கிறாங்க, ஊந்துருமா? சரி, அப்போ எதுக்கு இந்த மாதிரி மேக்கப் போடுறவங்களெல்லாம் பார்த்து நம்ம மயங்கணும்? உண்மையாகவே நம்மை போன்று சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்தவங்களுக்கு தான் நம்ம கஷ்டம் என்னன்னு புரியும். பிறகும் போதே ஏதோ பெரிய பெரிய வீட்டுல பிறந்தா நம்ம கஷ்டம் எப்படிங்க புரியும்? இன்றைக்கு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல ஏறி ஒரு சாதாரண ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு
ட்ரெயின்ல வர்றவங்களுக்கு எல்லாம் டீ வித்தவருங்க. அப்படி டீ வித்த ஒரு மனுஷன் இன்றைக்கு பாரத பிரதமராக உயர்ந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரதமர்கள் எல்லாம், அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கிறாரு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டேபிள்ல உட்கார வச்சு கையெழுத்து போட்டு இருக்காரு. பக்கத்துல ட்ரம்ப் கை கட்டி நிக்கிறார். அமெரிக்காவுடைய அதிபர் நிக்கிறார். அப்ப கையெழுத்து போட்டு முடிச்சுட்டாரு மோடி. அந்த சேரை அவர் இழுத்துறாரு. அவர் ஏந்திரிக்கணுமா? யார் இழுத்தது? யாரு சேரை இழுத்தது? யாரு? ட்ரம்ப் இழுக்கிறாரு. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த மரியாதை மட்டுமல்ல, நம் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த மரியாதை. இந்த அக்காவுக்கு கிடைச்ச மரியாதை, இந்த ஆயாவுக்கு கிடைச்ச மரியாதை, அந்த அண்ணனுக்கு கிடைச்ச மரியாதை, எனக்கு கிடைச்ச மரியாதை, நம்ம கவுன்சிலருக்கு கிடைச்ச எல்லாருக்கும் கிடைச்ச மரியாதையா இல்லையா? இந்தியர் என்று சொன்னால், உலக அரங்கம் நம்மை மதிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ரேஷன் கடைக்கு போறீங்க, 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி பருப்பு கொடுக்குறாங்களா? கொடுக்கறது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 20 கிலோவோ மத்திய அரசு தான் கொடுக்குது. ஐயோ, அப்ப ஸ்டாலின் ஒண்ணும் பண்ணலையா? இந்த ரேஷன் கடையில 2 போட்டோ மாட்டி இருக்குது இல்ல, ஸ்டாலின் போட்டோவும் உதயநிதி போட்டோ, அவங்க அப்பா போட்டோவா, அவங்க அப்பா போட்டோ போட்டு மாட்டி, அது மட்டும்தான் ஸ்டாலின். அரிசி பருப்புலாம் யாருது? மோடி கொடுக்குறாரு. மோடி கிட்ட நாங்கெல்லாம் கேட்டோம், ஐயா நீங்க தான் அரிசி பருப்பு கொடுக்குறீங்க ரேஷன் கடையில, மக்களுக்கு நீங்க தான் பண்றீங்க. ஆனா தமிழ்நாடு முழுசும் ஸ்டாலின் அவர் போட்டோவை போட்டு வச்சுக்கிட்டாரு. எங்களுடைய பாரத பிரதமர் மோடி எங்களிடம் சொல்லுகிறார், நான் என்ன ஓட்டுக்காக பண்றேன், என் ஜனம் பட்டி கிடக்கூடாது, அதற்காக அந்த அரிசி பருப்பு கொடுக்குறேன், யார் வேணா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதற்கு முன்னால் நம்முடைய பாரதத்திற்கு கிடைத்ததே கிடையாது. வராது வந்த மாமணியாக இன்றைக்கு நமக்கெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்தார். இன்றைக்கு தமிழகத்தில் போதை பொருள் பரவல், விலைவாசி ஏற்றம், இதனால என்ன நடந்திருக்கிறது? பெண்களுடைய பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாக்கப்பட்டது. திருவண்ணாமலையில ஆந்திரால இருந்து ஒரு குடும்பம் தக்காளி டாடா ஏஸ்ல தக்காளி தூக்கிட்டு வருது. ஒரு ஆளு, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய சித்தி, அந்த பொண்ணை 2 பேரும் மானபங்கம் பண்ணிட்டாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்க. பண்ணது யார் தெரியுமா? போலீஸ்காரங்க. இதே நம்ம மார்க்கெட்ல நைட்ல ஒரு 12 மணிக்கு ஒரு பொண்ணு பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போகுது, ஜுலோன்னு கிடக்குது, எதுவுமே இல்ல, ரோட்ல எல்லாம் காலியா கிடக்கு. எதிரில 2 பசங்க, நம்ம வீட்டு பசங்க கையில கட்டு வராங்க. அந்த பொண்ணு பயப்படுமா? பயப்படும். ஐயோ நம்ம வேற இருட்டுல நடந்து போயிட்டு இருக்கோம், ஏதோ பசங்க வராங்களே, ஏதாவது நம்மள பண்ற போறாங்க, பயப்படும். 2 வீலர்ல 2 பேர் பேண்ட் போட்டு வரான், பயப்படும். அந்த நேரத்துல 2 போலீஸ்காரங்க வந்தா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அப்பா போலீஸ்காரங்க வராங்க. அந்த போலீஸ்காரங்களே அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணா நம்ம பாதுகாப்பு எங்கெங்க போறது? திருவண்ணாமலையில் நடந்துச்சு. சரி, இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது, உடனே ஸ்டாலின் கொந்தளிச்சிருக்கணுமா ஒரு முதலமைச்சரா? ஐயோ நம்முடைய ஆட்சியில இத்தனைக்கும் போலீஸ்க்கெல்லாம் யாரு மந்திரி? ஸ்டாலின் தான் மந்திரி. இந்த மாதிரி போலீஸ் ஒருத்தர் பண்ணிட்டாரு, மொத்த காவல்துறைக்கும் மொத்த தமிழகத்திற்கும் அவமானம் ஏற்பட்டுருச்சு. உடனே போலீஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் சொல்லிருக்கணுமா இல்லையாமா? திருவண்ணாமலை சம்பவம் நடந்து ஒரே வாரத்திற்குள்ளாக திண்டிவனத்துல அதே மாதிரி ஒரு போலீஸ்காரர் 18 வயசுக்கு கம்மியா இருக்கிற ஒரு பெண் குழந்தைகிட்ட தப்பா நடந்து ஜெயிலுக்கு போறாங்க. நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க நீங்க. ஆகையால 500 ரூபா இல்ல, 1000 ரூபா இல்ல, லட்சம் ரூபா கொடுத்தாலும் எதுக்கு போடக்கூடாது? போடவே கூடாது. போட்டோம்னா தமிழ்நாடு சுடுகாடு. ஏதாவது கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாம் உங்க நம்மகிட்ட இருந்து ஆட்டை போட்ட காசு தான். அவன் சொந்தமா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறானா? ஏதாவது கொடுத்தானா உரிமையா வாங்கிக்கோங்க. தாய் கொடுறேன், என் காசு தானே கொடுக்குற, நீ என்ன பண்ணி சம்பாரிச்ச மாதிரி நீ கட்டி வச்சிருக்கிற வீடு, நீ போற காரு, அதுக்கு போற பெட்ரோல் எல்லாம் எங்க காசு? நீ களை வெட்டி சம்பாரிச்சா இல்ல ஒழுங்கு ஓட்டி சம்பாரிச்சா? எங்களை மாதிரி கஷ்டப்படுறீங்க. இங்க எத்தனை பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறீங்க?
இல்ல. யார் நிறுத்தி வச்சிருக்கிறா? ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தடை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சம்பளம் கொடுக்கிறது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், சாமி வரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டோம், நம்ம திருட்டு பூசாரி திமுகவை உட்கார வச்சுக்கிட்டோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்றைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். 100 நாள 125 நாள் ஆகிட்டார். அப்ப திமுக காரன் என்ன சொல்லணும்? ஏமா 100 நாள 125 நாள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நல்ல மனுஷனா தான் அப்படி சொல்லணும். உங்ககிட்ட வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்ட்டாங்க. இதே மாதிரி மீட்டிங் போட்டு ஒரு பையன் 10th முடிச்சுட்டான், 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டான், அடுத்தவன் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அவன் 12ஆம் கிளாஸ் போயிட்டான்னு சொல்லணும். அவன் 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றீங்களா? 100 நாள 125 நாளா ஆகிட்டாரு மோடி. திமுக காரெல்லாம் மீட்டிங் போட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு இல்லையாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு இல்ல, நாங்களும் தான் சொல்றோம் 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக அது மாதிரி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், 150 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டமாக. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா என்ன பண்ணணும்? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். ரெட்டலை நின்னா ரெட்டலை, தாமரை நின்னா உங்க முகங்கள் எல்லாம் பார்த்தாலே தாமரை பூ மாதிரிதான் இருக்கு. அதனால நீங்க தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திமுக என்கிற பேய் ஆட்சிக்கு எதிராக, திமுக என்கிற கொடூர பற்களை விடைய இந்த கொடூர ஆட்சிக்கு எதிராக, பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்டமைத்து விடுகிற இந்த மோசமான ஆட்சிக்கு எதிராக, கஞ்சா பரவல், போதைப் பொருள் பரவல் மூலமாக நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்த இந்த கொடூர அரக்கர்கள் திமுகவிற்கு எதிராக ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஓட்டுக்களை ஆயுதங்களாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து, அதுல நீங்க ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும், உங்க ஓட்டை நீங்க வேஸ்ட் பண்ண கூடாது. ஏதாவது நடிகர் வராரு, இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், ஏதாவது கையில பேப்பர் வச்சிருக்கேன்னா மனசுல இருந்து பேசுறேன், எங்க என் மக்களை பார்த்து நான் பேசுறேன், எனக்கு பேப்பர் தேவையில்லை. நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பேப்பர் கையில வச்சுப்பாங்க. எல்லாம் நல்ல மனுஷன், நல்லா நடிக்கிறாங்க, நல்ல படம் பாருங்க, ஓகே. ஆனா ஓட்டு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் திமுக உள்ள வந்துடும். போன எலெக்ஷன்ல பாஜக உள்ள வந்துடும். நாங்க இந்த எலெக்ஷன்ல நாங்க சொல்றோம் திமுக உள்ள வந்துடும். திமுக இனிமேல் தமிழகத்தில் வரவே கூடாது. உங்களுடைய வாக்குகளை நீங்கள் சிதறடிக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக அமரப் போகிறார். ஜெயிக்கிற கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்டை போடணும். ஓட்டை வேஸ்ட் பண்ண கூடாது. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மண்ணில் 2வது முறை ஆட்சி அமைத்ததே கிடையாது. இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்ல வேண்டும். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போவதே கிடையாது என்கிற உன்னதமான செய்தியை சொல்லுகிற ஒரு தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.